பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். புரி வச்சா யார விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்ஸ் லக்சம்பர்க்குடன் சேர்ந்து எல்லை சோதனைகளை அறிமுகப்படுத்த உள்ளது. ஐரோப்பா முழுவதும் அதிகரித்து வருகின்ற பாதுகாப்பு அச்சங்களை எடுத்துக்காட்டும் நடவடிக்கையாக லக்சம்பர்க் மற்றும் 5 அயல் நாடுகளுடன் 2024 நவம்பர் 1 முதல் 2025 ஏப்ரல் 30 வரை தற்காலிக எல்லை சோதனைகளை செயல்படுத்துவதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. எல்லை கட்டுப்பாடுகள் தரை, வான் மற்றும் கடல் வழிகளை உள்ளடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளுக்கு இடையேயான பயணத்தை இந்த எல்லை பரிசோதனைகள் பாதிக்கும் என்று பிரெஞ்சு அரசாங்கம் ஐரோப்பிய ஆணையத்திடம் தெரிவித்துள்ளது. உயர்மட்ட பயங்கரவாத நடவடிக்கைகளால் பொது கொள்கை, பொது ஒழுங்கு, உள் பாதுகாப்பு என்பவற்றுக்கு கடுமையான அச்சுறுத்தல்கள் உள்ளன. ஒழுங்கற்ற இடப்பெயர்வு மற்றும் கடத்தலை எளிதாக்கும் குற்றவியல் வலை அமைப்புகள், தீவிரமயமாக்கப்பட்ட நபர்களால் ஊடுருவும் அபாயகரமான சட்டவிரோத குடியேற்றங்கள் ஆகியவை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எடுத்துக்காட்டாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இணையதளம் ஊடாக இவை பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஜெர்மனி லக்சம்பர்க் எல்லையில் சோதனைகள் மீள கொண்டுவரப்பட்டுள்ளன. ஜெர்மனி லக்சம்பர்க் இடையேயான எல்லை சோதனைகளை கடந்த மாதம் மீண்டும் அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி லக்சம்பர்க் எல்லையில் வாகன பரிசோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரான்சை போலவே ஜெர்மனியும் அதன் நடவடிக்கைகளை தற்போதைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ற வகையில் வடிவமைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளில் 8 நாடுகள் சில வகையான எல்லை கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன. இதில் பிரான்சும் உள்ளடங்கியிருக்கிறது. பிரான்சில் இயற்கை அனர்த்தம் காரணமாக 2 மாவட்டங்களுக்கு பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ பிரான்ஸ் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை, வெள்ளம் குறித்த அபாயம் தொடர்பாக அடேஷே, ஓ லுவா ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 21 மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய மழை, வெள்ளம் ஆகியவற்றுக்காக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கனமழை காரணமாக ஓலுவா மற்றும் ஆடேஷ் உயர்நிலை எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. அக்டோபர் 17 வியாழன் காலை 10 மணிக்கு மெத்தியோ பிரான்ஸ் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லினோ து வலே ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் குறித்து ஓலுவா
விழிப்பு நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பரிசில் அக்டோபர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு மார்க்ஸ் டோமா தேவாலய கலை அரங்கில் புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் 19வது தடவையாக பெருமையுடன் வழங்கும் தென்னங்கீற்று கலை மாலை. தாயக கலைஞர் தேசப்பாடகர் சாந்தன் அவர்களின் புதல்வர் கோகுலன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். பாடல்கள் பாடி மகிழ்விக்கின்றார். ஆசைப்பட்ட எங்க ஊரு மண்ணிலதான் அந்த இன்பம் இப்ப வரும் எண்ணி ஏங்குது நெஞ்சதுதான். நடனம், நாடகம், மண்ணின் மைந்தர்கள் மதிப்பளிப்பு, அறிவுத்திறன் போட்டி, பரிசளிப்பு என பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பிரதம விருந்தினர் மண்ணின் மைந்தர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள். நுழைவு இலவசம். அனைவரும் அன்போடு வரவேற்கப்படுகின்றீர்கள். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டன் நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சில் டொலிப்ரான் உற்பத்தி நிலையமான சனோஃபி தொழிலாளர்கள் லிஷுவில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பரசல்ராமோல், டொலிப்ரான் தயாரிக்கும் சனோஃபி மருந்து உற்பத்தி நிலையம் இந்த 2 உற்பத்திகளையும் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. உடனடியாகவே இது தொடர்பான சர்ச்சைகள் அரசாங்க மட்டத்திலும் எதிர்க்கட்சிகள் மட்டத்திலும் எழுந்திருந்தன. சனோஃபி மருந்து உற்பத்தி நிலைய தொழிலாளர்கள் தங்கள் நிலை என்ன என்ற கேள்வியை எழுப்பி பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றனர். மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்வதற்கு சனோஃபி தொழிலாளர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். மருந்து உற்பத்தி செய்யும் சனோஃபி துணை நிறுவனத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்க முன்மொழியப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் CJT, CFDT தொழிற்சங்கங்கள் இயக்கங்களை தொடங்கியுள்ளன. சனோஃபி மருந்து குழுவின் நிர்வாகத்துடன் உடந்தையாக இருப்பதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று CJT எதிர்பார்க்கின்றது. ஒவ்வொரு நாளும் 1.2 மில்லியன் முதல் 1.5 மில்லியன் டொலிப்ரான் பெட்டிகள் லிஷு தொழிற்சாலையை விட்டு வெளியேறுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய நாட்டின் இராணுவ வீரர்கள் பிரான்சில் அரசியல் புகலிடம் பெற்றிருக்கிறார்கள். உக்ரைனில் போரில் இருந்து தப்பியோடிய 6 ரஷ்ய வீரர்கள் பிரான்சுக்கு வர நுழைவு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரான்சின் இந்த முடிவு மேலும் பல ரஷ்ய வீரர்கள் வெளியேற வழிவகுக்கும் என்று ரஷ்யாவில் இருந்து தப்பியோடியவர்களுக்கு உதவி வழங்குகின்ற அமைப்புகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. உக்ரைனில் நடந்த போரில் இருந்து தப்பியோடிய 6 ரஷ்ய இராணுவ வீரர்கள் பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரி விண்ணப்பித்ததால் அவர்களுக்கு தற்காலிக விசா வழங்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய இராணுவ குழு ஒன்று ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் அனுமதிக்கப்பட்ட முதல் பெரிய சம்பவம் இது என்று மனித உரிமை ஆர்வலர்கள் விவரித்துள்ளனர். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் ரஷ்யாவில் இருந்து கஜகஸ்தானுக்கு தப்பிச் சென்ற பின்னர் கடந்த சில மாதங்களில் தனித்தனி விமானங்களில் அவர்கள் பரிசை வந்தடைந்தனர். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பின் தொடக்கத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் போர் செய்ய விடுக்கப்பட்ட உத்தரவுகளை விட்டு வெளியேறினர், அத்துடன் போரிட மறுத்துவிட்டனர் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும்
படையினர் வெளியேற உதவும் குழுக்கள் தெரிவித்துள்ளன. பிரான்சில் 2023 செப்டம்பர் மாதம் காணாமல் போன லினா என்ற இளம் பெண்ணின் உயிரற்ற உடல் நியவேரில் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லினா காணாமல் போனமை தொடர்பில் முக்கிய சந்தேக நபரான சாமுவேல் குனா ஜூலை 10 அன்று தற்கொலை செய்து கொண்டார். 15 வயதான லீனா 2023 செப்டம்பர் 23 இருந்து காணாமல் போனார். பாரைன் ரயில் நிலையத்தில் இருந்து ஸ்ட்ராஸ்போர்க் ரயில் நிலையத்திற்கு சென்ற வேளையிலேயே இவர் காணாமல் போனார். லீனாவின் உயிரற்ற உடல் பிரான்சின் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நியேவர் என்ற இடத்தில் அக்டோபர் 16 புதன்கிழமை அன்று கண்டெடுக்கப்பட்டது. நியேவர் பிராந்தியத்தின் மரங்கள் நிறைந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் ஒரு கரைக்கு கீழே அமைந்துள்ள நீர்வழி பாதையில் மூழ்கியிருந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. தேசிய ஜொந்தாமேரியின் குற்றவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அவசரமாக மேற்கொண்ட மரபணு பகுப்பாய்வுகள் இது லீனாவின் உடல் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. முக்கிய சந்தேக நபரான 43 வயதுடைய சாமுவேல் குனான் பயன்படுத்திய ஃபோர்ட் பியூமா வாகனம் 2023 செப்டம்பர் 24 அன்று இந்த இடத்தில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. பிரான்ஸ் 2025 வரவு செலவு திட்டத்தில் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கொள்முதல் செய்ய கவனம் செலுத்தி வருகின்றது. பிரான்சிடம் தற்பொழுது உள்ள சார்ல் டு கோல் போர் விமானம் தாங்கி கப்பல் போன்று புதிய தலைமுறை கப்பல் கொள்முதல் செய்யப்படுவதற்கான விடயத்தில் பிரான்ஸ் தனது கவனத்தை செலுத்துகின்றது. அடுத்த ஆண்டு பிரான்சின் பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டில் சார்ல் டு கோலுக்கு பதிலாக அடுத்த தலைமுறை போர் விமானம் தாங்கி கப்பலுக்கான முன்பதிவுகள் மற்றும் புதிய போர்க்கப்பல் ஆகியவை அடங்கும் என்று பிரான்ஸ் நாட்டின் படைத்துறை அமைச்சர் செபஸ்தியன் லூகோர்னோ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் வெடிமருந்துகளுக்கான செலவை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டில் ஆயுதங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழ்கடல் திறன்கள் பற்றிய ஆராய்ச்சி என்பனவும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் மிஷேல் பார்னியே நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பகீரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். இந்த ஆண்டு 47.23 பில்லியனாக இருக்கும் பாதுகாப்பு செலவு என்பது 2025 வரவு செலவு திட்டத்தில் 50.54 பில்லியனாக உயர்வடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானம் தாங்கி கப்பல் முன்பதிவு என்பது பெரிய தாக்கம் கொண்ட ஒரு திட்டத்தின் தொடக்கம் என்று லுகோனோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் எடுத்து கூறியிருக்கிறார். இந்த புதிய போர்க்கப்பல் கொள்முதலுக்கு 10 பில்லியன் யூரோ செலவிடப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்ஸ் இந்தியாவுக்கு அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களுக்கான தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பு வழங்குகிறது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலின் சமீபத்திய பாரிஸ் வருகையின் பொழுது தோவால் மற்றும் பிரான்ஸ் உயர் அதிகாரிகளுக்கிடையே மூலோபாய பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன.
இந்திய கடற்படைக்கு அணுசக்தியில் இயங்கும் 2 தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க இந்தியாவுக்கு உதவ பிரான்ஸ் முன்வந்திருக்கின்றது. பிரான்சின் சலுகை வெறும் தொழில்நுட்ப உதவிக்கு அப்பாற்பட்டது என்பதை பேச்சுவார்த்தைகள் நன்கு ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளன. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் திருட்டுத்தனத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் தொழில்நுட்பம் உட்பட நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பங்களின் வரம்பில் ஒத்துழைக்க பிரான்ஸ் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் தனது பராகுடா வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் முழுமையான வடிவமைப்பை முழுமையாக வழங்கியிருக்கிறதா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. பராகுடா வகுப்பு அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் குறைந்த இரைச்சல் கொண்டது, மேம்பட்ட போர் அமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. இது சேவையில் உள்ள நவீன நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாக கருதப்பட்டு வருகின்றது. இது எந்த நவீன நீர்மூழ்கி கடற்படைக்கும் மிகவும் விரும்பத்தக்க தொழில்நுட்பமாக அமைந்திருக்கின்றது. 6 SSNகளை உருவாக்க திட்டமிட்டுள்ள இந்திய கடற்படை இந்த சலுகையில் பயனடைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்